63 நாயன்மார்களில் ஒருவரான திருமூர்த்தி நாயனாரின் வாழ்க்கை வரலாற்றை இந்த காணொளியில் நாம் காணலாம். எங்க சேனலை ஃபர்ஸ்டா பார்க்குறவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் அருளை பரப்புவதற்கு எங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். வாருங்கள், திருமூர்த்தி நாயனாரின் வரலாற்றை இப்பொழுது காணலாம். திருமூர்த்தி நாயனார் பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரையில் பிறந்தார். மதுரை மாநகரம் சங்க காலம் தொட்டு இருந்த அழகான நகரங்களில் ஒன்றாகும். மூர்த்தி நாயனார் வணிகர் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் சிவபெருமானின் தீவிர பக்தராவார். ஸ்ரீ சொக்கலிங்க பெருமான் மற்றும் அவரது துணைவியாரான அங்கையர்கண்ணி ஸ்ரீ மீனாட்சி ஆகிய இருவருக்கும் வசீகரிக்கும் சந்தன கூழ் தயாரிப்பது அவரது அன்றாட வழக்கமாகும். இறைவனை வழிபடுவதற்கு மனம் கமழும் சந்தன கூழ் தயாரிப்பதில் அவர் இடைவிடாத மகிழ்ச்சியை கண்டார். ஆண்டுகள் செல்ல செல்ல பாண்டிய மன்னர்கள் ஹொய்சலர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். ஹொய்சால மன்னன் இந்த புகழ்பெற்ற மதுரை மாநகரத்தை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை தொடங்கினான். ஹொய்சால மன்னன் ஜைனிசம் மீது மிகுந்த வெறி கொண்டிருந்தான். சைவ சமயத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது, அதாவது சிவபெருமானின் சைவ சமயத்தையும் சிவபெருமான் வழிபாட்டை தடுத்து நிறுத்துவதுமே முதன்மை செயலாக கொண்டிருந்தான். ராஜ்யத்தின் மக்கள் வேண்டுமென்றே ஜைன மதத்தை ஏற்றுக்கொள்ள நிர்பந்திக்கப்பட்டனர். விதியை பின்பற்றாமல் மாறாக நடப்பவர் எவராயினும் கடுமையான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும். படிப்படியாக ஜைன மதம் நகரத்தில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது. ஆனால் மூர்த்தி நாயனாரோ அரசாங்கத்தின் எந்த ஒரு மிரட்டலாலும் அவர் அவ்வளவாக பாதிக்கப்படவில்லை. மேலும் அடிக்கடி கடுமையான விமர்சனங்களுக்கும் அவமானங்களுக்கும் அவர் உட்படுத்தப்பட்டார். அவர் இறைவனுக்கு தன்னலமற்ற சேவையை தொடர்ந்து செய்து வந்தார். இறைவனின் வழிபாட்டிற்காக வசீகரிக்கும் சந்தன கூழ் தயாரிப்பதை அவர் தொடர்ந்து செய்தார். மூர்த்தி நாயனாரின் உறுதியான சிவபக்தி மன்னனுக்கு மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்தியது. நாயனாரின் சிவ வழிபாட்டை தடுப்பதற்காக அவன் பலவாறான தந்திரங்களை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவை எதுவும் வெற்றி பெறவே இல்லை. இறுதியாக நாயனாருக்கு சந்தனக்கட்டை வழங்குவது முற்றிலுமாக தடுக்கப்பட்டது. நாயனாரால் இந்நிலையை பொறுத்து கொள்ள முடியவில்லை. சிவபெருமானை வணங்குவதில் இருந்து பின்வாங்குவதையும் அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான நாயனார் நகரம் முழுவதும் சந்தனக்கட்டை தேடும் பணியில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். துரதிருஷ்டவசமாக சந்தன மரத்தின் ஒரு துண்டு, அதாவது ஒரு பட்டை கூட அவருக்கு கிடைக்கவில்லை. மிகுந்த ஏமாற்றத்துடன் கோவிலுக்கு விரைந்த அவர் கண்ணீருடன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். நறுமணமுள்ள சந்தனக்கூழ் தயாரிக்கும் தரையில் முழங்கையை கடுமையாக தேய்த்து சந்தன கூழை தயாரிக்கும் கடமையை தீவிரமாக தொடங்கினார். அவர் சிறிது நேரம் தொடர்ந்தார். காயங்களிலிருந்து ரத்தம் வெளியேற தொடங்கியது. சதை கிழிந்தது மற்றும் எலும்புகள் வெளியே தெரிய ஆரம்பித்தன. நாயனாரின் தன்னலமற்ற பக்தியில் சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்தார். ஒரு அசரீரி குரல் நாயனாரை இந்த சுய சித்திரவதையை தவிர்க்குமாறு கூறியதுடன் ஹொய்சாளர்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுமாறும் அறிவுறுத்தியது. தெய்வீக குரல் நாயனாருக்கு நித்திய மகிழ்ச்சியை அருளியது. அவருக்குள் ஏற்பட்ட திடீர் மாற்றங்களை அவர் கண்டு வியந்தார். அவரது முழங்கையில் தற்போது இரத்தப்போக்கும் இல்லை. கிழிந்த சதை ஒன்று கூடி அவரது கை பழையபடியே தோற்றம் பெற்று மிகவும் அழகாக ஆரோக்கியமாக இருந்தது. அன்றைய தினம் இரவு பாண்டிய நாட்டை ஆண்ட ஹொய்சால மன்னன் காலமானான். அவன் தனது ராஜ்யத்தை ஆட்சி செய்ய வாரிசு இல்லாமல் சென்றதால் சட்டமன்ற அமைச்சர்களிடமிருந்து பொருத்தமான ஒரு அரசனை தேட முடிவு செய்யப்பட்டது. நகரத்தில் நிலவிய வழக்கத்தின்படி அரச யானையின் கண்கள் கட்டப்பட்டு வாரிசு இல்லாத அந்த நாட்டிற்கு அரசனை தேர்ந்தெடுப்பதற்காக அந்த யானையின் தும்பிக்கையில் ஒரு மலர் மாலையை கொடுத்து அது கண்கள் கட்டப்பட்டிருக்கும் பொழுது அந்த யானை அந்த மலர் மாலையை யாரின் கழுத்தில் அணிவிக்கிறதோ அவரே அரசன் என்று அமைச்சர்கள் அனைவரும் ஒருமனதாக முடிவெடுத்தனர். அரச யானை கம்பீரமாக கோயிலை நோக்கி நடந்து மூர்த்தி நாயனாரை நெருங்கியது. அது அழகான தருணங்களில் ஒன்றாக அனைவராலும் கருதப்பட்டது. யானை நாயனாருக்கு மாலை அணிவித்து வணங்கியது. நகரம் முழுவதும் அந்த அற்புத காட்சியை கண்டு கொண்டிருந்ததால் நாயனார் அரச யானையின் மீது சகல மரியாதையுடனும் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்.
நாயனார் தம் வாழ்வில் இருந்த அனைத்து ஆடம்பரங்களையும் மரியாதைகளையும் அறவே தவிர்த்து எளிமையாக இருந்தார். அவர் தனது முடிசூட்டு விழாவிற்கு விலை மதிப்பெற்ற ரத்தினங்களின் மூழ்கிய புனித நீருக்கு பதிலாக புனித சாம்பலை தேர்ந்தெடுத்தார். அவர் பொன்னால் ஆன பல நவரத்தினங்களை கொண்டு இருந்த கிரீடத்தை தவிர்த்து தனது சிரசில் உள்ள முடியையே கொண்டையாக கட்டி கிரீடம் போல் அணிவித்துக் கொண்டார். பிறகு விலை மதிப்பற்ற அனைத்து நகைகளையும் தவிர்த்து உடல் முழுவதும் ருத்ராட்ச மணிகளை கொண்டு அலங்கரித்துக் கொண்டார். நாயனாரின் இப்பணிவையும் இறைவன் மீது அவர் கொண்டிருந்த தூய அன்பையும் கண்டு அமைச்சர்களும் மக்களும் பெருவியப்பு கொண்டனர். நாயனார் அவர்கள் முன் வைத்த நிபந்தனைகள் அனைத்தையும் அவர்கள் ஏற்று பல ஆண்டுகள் பாண்டிய அரசை அவர் திறம்பட ஆட்சி செய்த மக்களும் அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டனர். அதன்படி அவர் பல ஆண்டுகள் மிக திறம்பட பாண்டிய நாட்டை ஆண்டார். ராஜ்யத்தின் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மற்றும் மதுரை நகரம் இயற்கை வளங்களால் செழித்தது. இறுதியாக மூர்த்தி நாயனார் சிவபெருமானை தன் வாழ்நாள் முழுவதும் பூஜித்து சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்தார். இதுவே 63 நாயன்மார்களுள் ஒருவரான திருமூர்த்தி நாயனாரின் வாழ்க்கை வரலாறு ஆகும். இந்த காணொளி குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை ஃபர்ஸ்டா பார்க்குறவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.